வணக்கம் நண்பர்களே. சுதந்திர தினத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைலில் எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்குங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு 3 அப்டேட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாசிக் லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏல கோல்ட் ஸ்டார் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கான்டினென்டல் ஜிடிக்கு போட்டியாக ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. இதை பற்றியும் அதே மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கில் ரொம்ப கம்மியான பைக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓலா பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் அப்படிங்கிற பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் மாடல் தாரில் 5 டோர் வெர்ஷன் ராக்ஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. இதை 3 பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து வரப்போகுது. உங்கள் சைட்லேருந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பைக்கோட ஸ்கூட்டரோட ரிவ்யூ தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒரே வெஹிக்கிள் பற்றி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து சீக்கிரமாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதேமாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எங்ககிட்ட வந்து கேளுங்க. இன்ஸ்டாவில் எங்களை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சுதந்திர தினம் அப்படின்னாலே வந்து மகேந்திரா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு லான்ச்சோ ஏதோ ஒரு அப்டேட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து அந்த கிளாசிக் லெஜெண்ட்ஸ் குரூப்பு கீழே வரக்கூடிய பிஎஸ்ஏல கோல்ட் ஸ்டார் பைக்கு இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 650 சிசி பைக்குங்க. அப்போ வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடி பைக்கோட வந்து இது வந்து போட்டி போடுது. இன்ஜின் பற்றி பேசும்பொழுது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 650 சிசி நமக்கு சிங்கிள் சிலிண்டர் தான், பட் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 45 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 55 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் வைஸ் பார்த்தோம்னா கான்டினென்டல் ஜிடியை விட ஒரு 2 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கம்மி தான். பட் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 Nm பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அதிகமாகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மற்றபடி இந்த பைக்கோட டிசைன் பார்க்குறப்ப முழுக்க ரெட்ரோ ஃபீல் தான். அந்த ரெட்ரோ தீம் வந்து தெரிகிற மாதிரி நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், மிரர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபியூவல் டேங்க் உட்பட எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெட்ரோ தீமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் வந்து வருது. பின்னாடி வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த வண்டியில் வந்து இப்போ எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டு உட்பட எல்லாருமே வந்து நமக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸு, நமக்கு அலாய் வீல் அந்த மாதிரி போகிறப்ப நமக்கு பிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா அதே பழைய ரெட்ரோலேயே வந்து நமக்கு வந்து டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் தான் நமக்கு வந்து வருது. என்ன அலுமினியம் ரிம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ஒரு 2 மாடலாக போட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் டியூப் டயரும் இன்னும் ஒரு டாப் ஸ்பேக் மாடல் வந்து அலாய் வீல் டியூப்லெஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இவங்க அப்படியே அந்த ரெட்ரோ தீம் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டியூப் டயரு நமக்கு வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து டிஸ்க் வந்து வருது. டிவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, பட் வந்து டிவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 6 கலர்ஸில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்குது. கலரை பொறுத்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அப்போ பேஸ் மாடல் வந்து ஒரு 3 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்ட் போனோம் அப்படின்னா ஒரு 335 அந்த ரேஞ்சில் வந்து வரும். ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடியோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ பவர் அடிப்படையில் டிசைன் அடிப்படையில் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக வந்துருக்கு. ப்ரைஸ் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 5000 10,000 வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க நம்ம பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து இது வந்து நமக்கு வந்து புதிய பிராண்டு கிடையாது, ஓல்டு பிராண்ட் தான். இப்போ இருக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து திரும்ப ரீலான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஓலாவில் வந்து ரோட்ஸ்டர் வந்து லான்ச் ஆகிருக்கு. ரோட்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஓலா 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓலாவோட ஃபேக்ட்ரி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிருந்தோம். பட் அங்கே வந்து லான்ச் ஈவெண்ட் நல்லா போணுச்சு, பட் நல்ல க்ரௌடு, எங்களால் வந்து அங்கே வீடியோ ஷூட்டில் எதுவும் பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து 3 வேரியண்ட்டு. ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது தான் பேஸ் வேரியண்ட்டு, ரோட்ஸ்டர் அப்படிங்கிறது மிட் வேரியண்ட்டு, ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படிங்கிறது டாப் வேரியண்ட். 3 வேரியண்ட்டாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வேரியண்ட் தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு விலை கம்மியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். 3 பேட்டரி பேக் ஆப்ஷனில் இந்த வேரியண்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. 2.5 kW, 3.5 kW, 4.5 kW. இப்போ இந்த வேரியண்ட்டோட நமக்கு மோட்டாரோடைய பீக் பவர் பார்த்தீங்கன்னா 11 kW வந்து கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 40 km வேகத்தை 2.8 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த மாடல் இது வந்து ஒரு பேஸ் மாடல் தான், பட் இருந்தாலும் வந்து டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 124 km வந்து போகும். ரேஞ்ச் வந்து 200 km சொல்லியிருக்காங்க. பட் 200 km ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4.5 kW பேட்டரி ஆப்ஷன் தான் வந்து போகணும். உண்மையிலே 200 km ரேஞ்ச் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நமக்கு வந்து ஒரு 150 to 170 கிடைச்சாலே வந்து நல்ல வேல்யூ தானே. ஒரு 124 km டாப் ஸ்பீடு போகுது, 150 to 170 ரியல் டைமில் நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால சில ஃபீச்சர்ஸ்
சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா வந்து கட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து டிஎஃப்டி ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப ஒரு கன்வென்ஷனல் பெட்ரோல் பைக் மாதிரி தான் வந்து தெரியுது. பின்னாடி வந்து நமக்கு வந்து மோனோஷாக் வந்து கட் ஆகுது, பின்னாடி வந்து டிஸ்க் வந்து கட் ஆகுது. அது மாதிரி பின்னாடி நல்லா ஒரு ஃபேமிலியாக போகிற மாதிரி வந்து ஃப்ளாட் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி கார்டோட நமக்கு வந்து வருது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க இந்த பேஸ் மாடலுக்கு வந்து போகலாம். ரெண்டாவது மாடல் வந்து ரோட்ஸ்டர் அப்படிங்கிற மாடல். இப்போ பேஸுக்கும் ரோட்ஸ்டர் இந்த மிட் வேரியண்ட்டுக்கும் வந்து நமக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா வெறும் 2 கிலோமீட்டர் தான். இப்போ மிட் வேரியண்ட் வந்து 126 கிலோமீட்டர் போகும். அப்போ 2 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுக்காக வந்து இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து பேஸ் மாடல் 200னா மிட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 248 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகுன்றிருக்காங்க. பேஸ் மாடல் மாதிரியே மிட் வேரியண்ட்லையும் 3 பேட்டரி பேக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 3.5 கிலோவாட்டு, 4.5 கிலோவாட்டு, 6 கிலோவாட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து 3 பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பிக்கப் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். 0லேருந்து 40 2.2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த மிட் வேரியண்ட்டில் சில ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ஆட் ஆகும். நமக்கு வந்து கன்சோல் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து நமக்கு வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் வந்து மிட் வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து வரும். மோட்டாரோட பவரும் பார்த்தீங்கன்னா 13 கிலோவாட் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பீக் பவர். அடுத்து வந்து ஃபைனல் வேரியண்ட் வந்து டாப் வேரியண்ட். இது வந்து ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 8 கிலோவாட்டு, இன்னொன்று வந்து 11 கிலோவாட்டு. மோட்டாரோட பீக் பவர் அதிகபட்சம் 53 கிலோவாட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாடலோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 579 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, இது வந்து ஒரு அந்த பைக்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்குக்கு ஏற்ற மாதிரி நல்லா பல்காக இருக்குது. அதை ஈஸியாக நம்ம ரோட்லலாம் வந்து ஓட்டுறது வந்து கஷ்டம். ஒரு ரேஸ் ட்ராக்கு அந்த மாதிரி இடங்களில் மட்டும் தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்க ஒரு வண்டிக்கு ஏன் 579 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து போகுது அப்படிங்கிறது வந்து புரியலை. பட் இது வந்து டாப் ஸ்பெக் மாடலாக பார்த்தீங்கன்னா ஓலா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக ஓலா வந்து அவங்களோட மூவ் OS 5 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு வந்து இப்போ இந்த அடாஸ் டெக்னாலஜி வரும்ல, கார்களில் வந்து வரும்ல, ஒரு கொலிஷன் வார்னிங்கு, அதுமாதிரி வந்து லேன் மாறணும் அப்படின்னா அதற்கான ஒரு வார்னிங்கு, இந்த மாதிரி அந்த அடாஸில் வரக்கூடிய ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூவ் OS 5ல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓலா வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸ் மாடல் வந்து 74,999 ரூபாய். இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.5 கிலோவாட் தான் வந்து வரும். அப்போ வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 100+ வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸு. டாப் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ரைஸ் வந்து 2,49,999 ரூபாய். அப்போ வந்து 75,000 ஆரம்பித்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு 3 வேரியண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓலா அந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ரிவல்ட், டார்க் இந்த மாதிரி பைக் மாடல்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடுமையான டஃப்பாக வந்துருக்கும். ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடுமையான டஃப்பாக வந்துருக்கும். அதுவும் வந்து இப்போதைக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம தீபாவளியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலும் மிட் வேரியண்ட்டும் வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் மாடல் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து வேணும், கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து புக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட்டு, தாரில் ராக்ஸ் அப்படிங்கிற பேரில் 5 டோர் மாடல் வந்து இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 டோர் மாடலுக்கும் 5 டோர் மாடலுக்கும் வந்து பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சேஞ்சில் சின்ன சேஞ்சஸ் தான். பட் அதை வந்து நல்லா போல்டாக வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 3 டோர் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூ எப்படி வருமோ அதே மாதிரி தான் 5 டோர்லேயும் வந்து வருது. பட் அந்த கிரில்லோட செட்டப்பை வந்து மாற்றிருக்காங்க. ஒரு 6 பார்ட்டிஷனாக நமக்கு வந்து வருது. அதே மாதிரி பம்பரும் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. கிரில்லோட எண்டில் வந்து நமக்கு வந்து எல்இடியில் ஹெட்லைட் வந்து வருது. அதை சுற்றி டிஆர்எல் பார்த்தீங்கன்னா C ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் செட்டப்பும் வந்து வருது. 3 டோருக்கும் 5 டோருக்கும் வந்து சேம் செட்டப்பாக இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. மெயினாக அந்த கிரில் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 19 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 255 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த வீல் ஆர்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 3 டோருக்கும் 5 டோருக்கும் சேஞ்சஸ் மெயினாக நமக்கு பார்த்தோன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டயர்ஸ் தான் வந்து பெருசாக வந்துருக்கு. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெயில் லைட் கிளஸ்டர் வந்து வருது. இதுவும் வந்து ஒரு 3 டோர்லேருந்து 5 டோருக்கான அந்த சேஞ்ச் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து தெரியுது. இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சேம் இன்டீரியர் தான். பட் இருந்தாலும் வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த 5 டோரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியராக நமக்கு வந்து 10.2 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் வந்து வருது. அதேமாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டை எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி ரியர்லையும் ஏசி வென்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெனரோமிக் சன்ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு பேஸ் மாடலோட பவர் மட்டும் தான் வந்து மகேந்திரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே வந்து வருது. ரெண்டுமே வந்து 2.0 லிட்டர் இன்ஜின் தான். இதில் பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 160 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 330 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் வந்து 150 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 330 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பேஸ் மாடல் மட்டும் தான். அடுத்தடுத்த மாடல் நம்ம வந்து டாப்புக்கு போகிறப்ப இதை விட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக தான் வந்து கொடுக்கும். ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 13 லட்ச ரூபா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகேந்திரா 5 டோர் இது வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸ் தான். இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அந்த மிட் ஸ்பெக் டாப் மாடலோடைய டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா
அடுத்ததாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதேமாதிரி அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.